ஹலோ ஹாய் வெல்கம் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம், ஒரு மூவி ரிவ்யூ பண்ணினாலுமோ இல்லை ஒரு சீரியல் ரிவ்யூ பண்ணினாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிவ்யூ பண்ணோம், இல்லை என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வீடியோவை, ஒரு ஆடோ டாக்குமெண்ட்ரி ஏதோ ரிவ்யூ பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸு, என்னென்ன பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதை பார்க்கலாமா? ஓகே, come on, let's go and see that. வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ரிவ்யூ பண்ணணுனாலுமோ, ஒரு மூவி ரிவ்யூ பண்ணணுனாலுமோ, அப்புறம் வேறு டாக்குமெண்ட்ரி, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எது பண்ணணுன்னாலுமோ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய காப்பிரைட்டட் இமேஜஸ், போஸ்டர்ஸ், வால்யூம், ஆடியோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த சினிமா போஸ்டர் போட்டிருப்பேன், இல்லை தம்ப்நெயில். அந்தமாரி தம்ப்நெயில் ஓகே அலௌடு. இல்லைனா பேசும்போது இந்தமாரி சைடில் வந்து சினிமா போஸ்டர் போடுவாங்க. அதுக்கு மேலே எதுவும் ஆக்சுவலாக அதுவே நீங்கள் போடக்கூடாது. பட் காப்பிரைட் பாலிசிஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை நீங்கள், அதாவது ஒரு சினிமாவோ நாடகத்தையோ ரிவ்யூ பண்ணும்போது அவங்களுடைய ஒரு காப்பிரைட்டட் இமேஜை யூஸ் பண்ணும்போது அது சின்ன சைஸில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை வராது. அதுவே ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு 15 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு சீரியலை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அந்த சீரியல்லேருந்து ஒரு 10 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு லைனாக ரன் பண்ண விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா தட் இஸ் காப்பிரைட் வயலேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேசிக்லி என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே பார்க்குற ஆடியன்ஸை உங்கள் சேனல் சைடு இழுக்கிறீங்க தெரியுமா? அது வந்து வயலேஷன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு வாட்டி போடுறாங்க, அதுக்கப்புறம் மறுநாள் ரீடெலிகாஸ்ட்னு சொல்லி நிறைய வாட்டி போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவ்யூன்ற பேரில் பல பேர் ஃபுல் கதையை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சீரியல்ஸ்க்கு ரெவென்யூ பாதிக்குது. ஸோ சீரியல் வச்சு ரிவ்யூ பண்ணுறத பண்ணுங்கள், ஆனால் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். கதையை ஃபுல்லாக சொல்லிடாதீங்க. ப்ளஸ் ஃபோட்டோஸ், இமேஜஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபேர் யூசேஜ் பாலிசி இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஃபேர் யூசேஜ் பாலிசினா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேர் யூசேஜ் பாலிசியை வந்து பல பேர் வந்து தப்பாக பண்ணுறாங்க. ஒரு 10 செகண்ட் போட்டுட்டு அப்புறம் பேசுறது, அப்புறம் இன்னொரு 10 செகண்ட் போட்டு அப்படி பேசுறது. அதுக்கு பேர் ஃபேர் யூசேஜ் கிடையாது. உங்கள் என்டையர் வீடியோலேயே ஒரே ஒரு 10 செகண்டு 20 செகண்ட் வந்து இருக்கணும். அதுதான் ஃபேர் யூசேஜ் பாலிசி. போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேர் யூசேஜ் பாலிசி இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் போய், அதாவது எந்த ஆங்கிள்லையுமே நீங்கள் ஏமாற்ற முடியாது. பேசிக்கலி யூடியூப் அந்தளவுக்கு மாறிடுச்சு. அதேமாதிரி திருப்பியும் வந்து நான் என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த சீரியல் ரிவ்யூ பண்ணுறது, மூவி ரிவ்யூ பண்ணுறது தவிர இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அந்தமாரி ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரின்றது, இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்றது சும்மா இல்லை. எந்த நேரம் வேணாலும் உங்கள் சேனலுக்கு ஆப் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கூட வராது. சேனல் டெலிட்டட்னு ஒரு மெசேஜ் தான் ஆகும். யூ won't be able to log into your சேனல்னு ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் யூடியூப் கூட என்ன எதுவும் கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களாம் பல கோடி போட்டு பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு ஒரு நாடகத்தையும் ஒரு சீரியல் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரிவ்யூன்ற. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரிவ்யூன்ற பேரில் மட்டமாக எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி, சினிமாவோ சீரியலோ வந்து ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூனா பாசிட்டிவ்ஸும் சொல்லணும், நெகட்டிவ்ஸும் சொல்லணும். ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் பிடிக்கலனா அந்த ப்ராடக்டை பற்றி தப்பாக பேசுறதுலேயே ஒரு பழப்பாச்சிருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? அந்தமாரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து பிராண்ட் இமேஜை பாதிக்கிறீங்கன்றதுனால அவங்களாம் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக சேனலே டெலீட் ஆகிடும். என்னோட அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி, சீரியல் இண்டஸ்ட்ரியில் வெளியில் வந்துருங்க. யூடியூப் அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு 4000 hours வாட்ச் டைம்? இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டுட்டு நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கிடையாதுங்க. எனி டைம் சேனல் டெலீட் ஆகிடும். இல்லை டெலீட் ஆகலைன்னா என்னென்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகுது பேசிக்லி. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, ஈஸியாக உங்களுக்கு அதுக்கு வியூஸு, வாட்ச் டைம் எல்லாம் வந்துடும். பட் ஆனால் அது வந்து பாலிசிஸில் ஒரு பாலிசி கூட ஃபாலோ பண்ணல. 30 செகண்ட் வாட்ச் டைம் தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரீ யூசேஜ் பாலிசி,
அந்த காப்பிரைட்ஸ் ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே அதில் வராது. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு வீடியோ சேனலே ரன் பண்ணுறது ப்ளஸ் சீரியல்ஸ் வச்சு பண்ணுற போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதேமாரி நேற்று நைட் ஏதோ ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை பற்றி ரிவ்யூ என்னன்னா நைட்டு நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் ரிவ்யூ இல்லை, நீங்கள் அந்த சீரியலை திருப்பியும் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் இருக்குது, சேனல் பேரை சொல்ல விரும்பலை நான். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு வந்து ஒரு சீரியல் ஏதோ ஒரு சீரியல் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நைட்டு சீரியல் முடிஞ்ச 1 ஹவர்லேயே இல்லை ஏர்லி மார்னிங் வந்து அந்த சீரியலோட ஃபுல் கதையை சொல்லிவிடுவார். சேனல் 100,000 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சேனலை காணும், டெலீட் பண்ணிட்டாங்க யூடியூப்பில். ஓகேங்களா, இது நடந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அந்தமாரி பண்ணாதீங்க. திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் சீரியல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரிஸ்கி இண்டஸ்ட்ரி. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போய். இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், இஃப் பாசிபிள் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ரிவ்யூஸ் அண்ட் ஆல். ஓகேவா, இது வந்து நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி உள்ளே இருந்தீங்கன்னா பண்ணுறது வேறு. இந்தமாரி நம்ம சேனல் ஆரம்பித்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து மானிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதை வந்து வெளில வந்துடுங்க, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுக்கு தான் ட்ரை பண்ணோன்னா ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது, ஒரு ஆடியோ இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாரி தான் கதை சொல்லாமல் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணுற பேரில் சீரியலையோ இல்லை மூவியோ நீங்கள் டெரோகேட் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வேணால் இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள், நான் என்ன சொன்னேன். ஏன்னா முக்கால்வாசி எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு வாட்டி பாருங்கள், டிசர்ட் ஆகாதீங்க. இதுதான் ஒரு சேனல் ஐடியா கான்செப்ட்னு இல்லை, இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வேணும்னா நான் இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் இன்னொரு வீடியோ வந்து அப்லோடு ஆக போகுது. அதுக்கு தான் நான் கான்செப்ட்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு சீரிஸ் விட்டுருக்கோம்ல, அதுமாதிரி யூடியூப்பில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு. ஓகேங்களா, அதை பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு ஐடியா கிடச்சுன்னா அதுலேருந்து பண்ணுங்கள். அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், பிக்ஸாபேலேருந்து எடுத்துக்கோங்க காப்பிரைட் இமேஜஸ்லாம். ஏன்னா அங்கேருந்து ஃப்ரீ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்லாம் வராது. பிக்ஸாபேல் வந்து இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்தமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாங்கிரி பேரை பரப்புங்க. நிறைய சோஷியல் காஸ்ட்லாம் வச்சுருக்கேன், ஒன்று வீக்லி ஒன்ஸ் அந்தமாரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நாங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ அண்ட் பாய்.